மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவ மற்றும் அகதாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலையின் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழிய 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu. இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்றைய கேள்வி பதில் நிகழ்வு பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அற்புதமான தவத்தினை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். நமது பயிற்சிகள் சிறப்பாக நடைபெற பின்புலத்தில் இருந்து அருட்தொண்டாற்றி வரும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே நடத்தி வரும் கூட்டு தவத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு அமர்கிறோம். வாழ்க வளமுடன். 1 நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருப்போம். சரி, யாருக்கும் எந்த கேள்வி இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். நமக்கு தெரியும், நம்ம வகுப்புகள்ல கூட தினமும் தவம் முடிஞ்ச உடனே நம்ம அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு மேன்மையான நினைவூட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுவோம். சோ என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விஞ்ஞான வளர்ச்சி, அதாவது சாமிஜி சொல்றாங்க இல்லையா, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதன்படி பாத்தீங்கன்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சி நமது உலக சமுதாய சேவா சங்கம் ரொம்ப அற்புதமா நமக்கு வழிநடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல ஆன்லைன் மூலமாக பிரம்ம ஞானம் வரைக்கும் நமக்கு இந்த வகுப்புகள் கொடுக்கப்பட்டு வருது. ஃபவுண்டேஷன் தனியா ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் 2 முறை நடக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை, 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை. அது போல பிரம்ம ஞானம் வரைக்கும் அகத்தாய்வு 1, 2, 3 பிரம்ம ஞானம் 4 மாதங்களுக்கு ஒரு வாரம் நடக்குது. சில ஆன்மீக வகுப்புல ஒருத்தர் நாங்க இப்ப சமீபத்துல அடிப்படை வகுப்பு அதுல ஒருத்தவங்க பேசுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கும். அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தவம் எடுத்துக்க விருப்பம் இல்லை, தவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உடற்பயிற்சியே போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசினேன். நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க
என்ன காரணத்துக்காக இந்த யோக முறைக்குள்ள வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு தேடலோட வந்திருப்பாங்க இல்லையா? யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு 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 ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ அதனாலதானே வந்திருப்பாங்க. சோ என்ன காரணத்தினால நீங்க வந்து இந்த யோக முறை, யோகா கத்துக்கணும் அப்படிங்கறது எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்கம்மா அப்படி சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு வந்து 50க்கு மேல இருக்கும் வயது. அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றாங்க, ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி, ரொம்ப கோபம் வரும். சோ அதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு இப்ப தவம் கத்துக்கல நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு இத்தனைக்கும் ஆக்கினை ஆக்கினை விளக்கம் கொடுத்தாச்சு. ஆக்கினை தீட்சை விளக்கம் கொடுத்த அப்புறம் பேசுறாங்க. அவ்வளவு பலன்கள் எல்லாமே அதுல விளக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி அவங்கள குறையா சொல்லல, இதுவே நம்ம அறியாமையாவே பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அனுபவமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தவத்தின் பெருமையை நம்ம வந்து புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாங்கிற அந்த ஒரு நோக்கத்தினாலதான் இந்த ஒரு அனுபவத்தை உங்க எல்லாருக்கூடயும் பகிர்ந்துக்கிறேன். அப்போ வந்து அவங்க என்ன நோக்கத்தோட என்ன போது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, டென்ஷன் கோபம் எனக்கு வரும், சோ அதனாலதான் வந்து எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு நீங்க தவம் எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க எப்படி உங்களுக்கு இது குறையும், என்ன பயிற்சியில குறையும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாம, எனக்கு உடற்பயிற்சியே போதும். சோ உடற்பயிற்சியே எனக்கு வந்து இந்த இது குறைஞ்சிடும், எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அவர்களுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தேன். அந்த விளக்கம் என்ன கொடுத்தேங்கிறத கொஞ்சம் கழிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நீங்க எல்லாரும் இப்போ தவம் பண்றவங்க இருப்பீங்க, ரொம்ப வருஷமா தவம் பண்றவங்க இருப்பீங்க, ரீசெண்டா இந்த தீட்சை எடுத்துக்கிட்டவங்க, தவம் எடுத்துக்கிட்டவங்க, நீங்க தவம் செய்துக்கிட்டு வரீங்களா? இப்ப இந்த கூட்டு தவத்தில் கலந்துக்கிறீங்க இல்லையா? சோ இப்ப தவம் செய்துக்கிட்டு வரீங்களா? தவம் செய்து, அதாவது நான் வந்து ரொம்ப ஒரு 2 வருஷமா 5 வருஷத்துக்கு மேல தவம் பண்றவங்கள நான் கேட்கல. நான் வந்து சமீபத்துல தீட்சை எடுத்து கொஞ்ச நாளா இந்த மாதிரி தவங்கள்ல கலந்துக்கிறவங்கள்ட்ட பேச ஆசைப்படுறேன், ஒரு இன்டராக்டிவ் செஷனா. அதன்படி நீங்க இந்த தீட்சை எடுத்திருக்கீங்களா? எடுத்தாச்சா? எடுத்தவங்க தவம் பண்றீங்களா? சோ உங்களுக்கு தவத்துல உங்களுக்கு கிடைத்த அனுபவம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள, ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நான் அன்மியூட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். காயத்ரி அம்மா, எஸ் காயத்ரி அம்மா, உங்களை அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த தவம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து கெட்ட எண்ணங்களும் வந்து நிறைய மேல வருது, கோவம் அதெல்லாம் வந்து அதிகமா வருது இப்போ. அது ரியலைஸும் பண்றேன், கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன். தவம் பண்ணும்போது அந்த முதல்ல கெட்ட எண்ணங்கள் தான் மேல வருது. கோவப்படுறதோ, என்னால என்ன வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், தவம் பண்ணிட்டு இருக்கும்போது. இதுதான் என்னுடைய இப்போதைய அனுபவம். சரி, சோ தவம் பண்ணதுனால உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதுங்கிறீங்களா? நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அது இல்லாம. ஆனா கொஞ்சம் 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 எங்கேயாவது கொஞ்சம் இது இருக்கு பாத்தீங்களா, நெகட்டிவ் இது இருக்கு பாத்தீங்களா, அது மேலெழும்பி வருது. அது வந்து நான் உணர்றேன். வேண்டாத குணங்கள் எழுச்சி பெறுதுங்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அது தெரியுது, அது வந்து உணர்றேன். அதாவது முதல்ல வந்து உணராம வந்து கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுது, அகத்தாய்வு பண்றதுக்கு எனக்கு தெரியல, ஆனா அது வந்து உணர்றேன் இப்போ. பியூட்டிஃபுல். அது சரி அதாவது செஞ்சுக்கணும். உங்களோட நிலையை வந்து நான் எப்படி சொல்றேன்னா, முதல்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ணினதே எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம பேசினதெல்லாம் நிறைய ஆன்லைன்ல. அதாவது என்னன்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம மனவளக்கலை வரத்துக்கு முன்னாடி நாம செய்யறதுதான் சரின்னு போயிட்டு இருந்தோம். அடுத்த கட்டம் வந்து தீட்சை எடுத்து நான் கொஞ்ச நாளா தவம் பண்றேன். அப்போ நான் செஞ்சிடுறேன், என்னை அறியாம அந்த உணர்ச்சி நிலைக்கு போயிடுறேன், தப்புதான், ஆனால் நான் செஞ்சிடுறேன். அந்த நிலை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் நல்ல நிறைய பயிற்சி செய்ய செய்ய
உங்களுக்கு அவர்களோட பார்வையில, எதிராளியோட பார்வையில பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த நிதானம் வந்துடும். சரிங்களா? சோ அதனால நீங்க அது ஒண்ணு. இப்போ நான் வந்து திருப்பி வந்து இந்த வேண்டாத குணங்கள் இது அதுதான் எழுச்சி பெறுது, கொஞ்சம் முன்னை விட அதிகமா இருக்குங்கிறீங்களா, அதே மாதிரி இருக்கா? முன்ன விட அதிகமா இல்ல. அதாவது ரொம்ப வந்து முதல்ல வந்து எதேதோ குறைஞ்சிருக்கு யோசிச்சுட்டு குறைஞ்சிருக்கு யோசிச்சுட்டு இல்லையா? ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆஹ் முதல்ல இப்ப வந்து முறைப்படுத்தி வேலை செய்யற மாதிரி பண்றேன். முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் எந்த வேலை செஞ்சாலும். உம் இது பண்ணணும், அதுக்கப்புறமா அது அடுத்து பண்ணணும். ஆனா இப்போ எப்பத்துல இருந்து 1ஆம் தேதியில இருந்து சேர்ந்ததுல இருந்து உம் இப்போ கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அஹ் உம் அஹ் அஹ் குருவினுடைய தயவுனால கண்டினியூஸா பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. இது உம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய வேலைகளை வந்து சீக்கிரமாவும் உம் ஆஹ் நிதானமாவும் படபடப்பு உம் இல்லாம முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு இப்போ. சூப்பர். அதாவது இது தவத்தோட ஆரம்ப கட்ட பலன் தான். உம் நீங்க தவம் செய்ய ஆரம்பிச்சு இப்ப நீங்க 3 தீட்சை எடுத்துட்டீங்களாமா? எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு சூப்பர். சந்தேகம். இது வந்து ஆக்கினை மட்டும் பண்ணணுமா தனியா, இல்ல துரியம் பண்ணா போதுமா? 2மே பண்ணணுமா இப்போ தனித்தனியா? நீங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை துரியதவம் எப்படி எடுத்திருப்பாங்க நமக்கு, அவர் கூட சேர்ந்து கூட்டுத்தவம் படும்போது, அதாவது திங்கக்கிழமை பஞ்சேந்திரியம் எடுக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை துரியம், புதன் நித்யானந்த தவம். அது நீங்க அது அது நின்று எடுக்கல, அகத்தாய்வுல சொல்லி கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க துரியதவமே பண்ணலாம். வியாழக்கிழமை துரியதவம் கூட்டுத்தவம், ம். வெள்ளிக்கிழமை சாந்தி தவம், சனிக்கிழமை துரியதவம். இன்னைக்கு துரியதவம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆஹா. ஞாயிற்றுக்கிழமை துரியதவம் தான். இப்ப ம், என்ன ம். துரியதவம் எப்படி பண்ணணும்னா, முதல்ல வந்து ஆக்கினை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது துரியத்துல நிக்கணும். நான் சொல்றது ஆஹா. புரிஞ்சுதுங்களா? ஆ. மனம் வந்து ஆரம்பிக்கிறது ஆக்கினையில நிக்கணும். சோ ஆக்கினையில நின்னு புருவ மத்தியில தவம் பண்ணணும். அம்மா தீட்சை எடுத்திருக்காங்க, தீட்சை எடுக்காதவங்க தீட்சை எடுத்தப்பறம் செய்யுங்க. அது வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல சொல்ற மாதிரி மூச்சை மட்டும் கவனிச்சு தவம் பண்ணுங்க. சோ புருவ மத்தியில தவம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது முதல்ல ஒரு 10 நிமிஷம் புருவ மத்தி தவம், அதுக்கப்புறம் தலை உச்சியில துரியத்துல தவம் பண்ணணும். ம், முடிச்சு ம். முடிக்கும் பொழுது தவ ஆற்றிலே உடல் முழுவதும் பரவ செய்கிறோம் சொல்லும்போது உச்சி முதல் பாதம் வரைக்கும் மனதை ஓட விடணும். அந்த எனர்ஜி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆறதா பாவிக்கணும். சரிங்களா? ம், ம். இன்னைக்கு தலைப்பகுதியில ரொம்ப ஃபீல் பண்ணேன் தோள்பட்டை, அது. கைகள், மார்பு பகுதி, வயிற்று பகுதி, கால் பகுதி, தொடை பகுதி, அந்த கால் மூட்டு பகுதி, அப்படியே உடல் முழுக்க அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம கீழே இருந்து மேல போவோம் இல்லையா? அது மாதிரி ஆமா. இப்ப மேலிருந்து கீழே அப்படியே அந்த பாவிச்சு அந்த 1 நிமிடம் கொடுப்பாங்க. அந்த 1 நிமிடத்துல எனர்ஜி ஃபுல்லா அதுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணணும் நீங்க. பண்ணும்போது ம், நல்ல பாடி ஃபுல்லா லைட்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தவ உணர்வு உடல் முழுக்க அந்த காந்தம் பாயறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். சோ இது ம், வந்து துரிய தவம். நீங்க இது மாதிரி பண்ணணும். சரிங்களா? நீங்க இப்ப ம். கூட்டுத்தவத்துல கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறனால இதோடய பயணம் பண்ணுங்க. சரிங்களா? சரி, சரி. காலை மாலை இன்னொரு 2 மணி வாய்ப்பு இருந்ததுன்னா காலையும் தவம் கலந்துக்கோங்க. காலையில 2மே இருக்கு. பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஆ, கேள்வி. ம், எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அத நான் வந்து ம். உங்களுக்கு ஒரு 1 மாசம் கழிச்சு இன்னும் வந்து என்ன அதுல வந்து முன்னேற்றம் இருக்குன்றத வந்து கண்டிப்பா உங்களோட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா மனசுல ரொம்ப வந்து கண்டிப்பா இதெல்லாம் வருது, ஐயங்கள்லாம் வருது. வரும் ம் அது எழுதி வைக்கணுமா எப்படி? எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எழுதி இந்த மாதிரி வச்சு. Q&A செஷன்ல வரும் பேராசிரியர்கள்ட்ட நீங்க அத வந்து அந்த கேள்விகள் நீங்க உடனுக்குடன் தெளிவுபட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, 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 அப்ப நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப நீங்க 3 சரி. தீட்சை எடுத்துட்டதுனால நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க அடுத்தது இப்போ 8ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் மண்டே என்னைக்கு வருது? பிப்ரவரி மாசம். சோ அதுல வந்து நமக்கு வந்து இது ஆரம்பமாது. அகத்தாய்வு பயிற்சி ஆரம்பமாது. ம். சப்போஸ் ஒரு நிமிஷம். இந்த மந்த்ல வந்து பிப்ரவரி மந்த்ல ஜாயின் பண்ண முடியலன்னா, இல்ல ஒரு நான் ஒரு மார்ச் நிமிஷமா. மந்த்ல. பிப்ரவரி 3 திங்கட்கிழமைமா. ஆ பிப்ரவரி 3 திங்கட்கிழமை உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஜாயின் பண்ணிடுங்க. வாய்ப்பு இப்ப இந்த வாட்டி இல்ல. ஏன்னா கொஞ்சம் வெளிய பரவாயில்ல, போற மார்ச் மாதிரி மாசம் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால பரவாயில்ல, மார்ச் ஆ, மாசம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ, அதனால பரவாயில்ல. சரி. உங்களுக்கு எப்படி சௌரியமோ பண்ணிக்கோங்க. இந்த ஆ. மாசம் மாசம் நமக்கு நடக்குது வகுப்புகள். சரிங்களா? ம், 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 சரி, இது ஒரு பக்கம். இப்போ வந்து நீங்க ம், சொன்னீங்க எனக்கு வேண்டாத குணங்கள் வந்து எனக்கு வருது ம், அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ரியலைஸ் பண்றீங்க, குறைஞ்சிருக்கு அதனால வருது. இது வந்து ம், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து தற்சோதனை செய்ய செய்ய இன்னும் நல்லா குறையும். ம், 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 அதுக்குதான் நான் உங்களுக்கு இது அகத்தாய்வு ஜாயின் பண்ணிக்க சொன்னேன். பரவாயில்ல, ம், உங்களுடைய சூழ்நிலையும் இருக்கு, பொருளாதார குடும்ப சூழ்நிலை எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ம், நல்ல தவம் மட்டுமே செய்யும் பொழுது, தவம் ம், மட்டும் செய்யும்போது விழிப்புணர்வுக்கு போறோம். ம். ஆனாலும் நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் நம்ம அகத்தாய்வு செய்யும் போதுதான் இன்னும் முழுமையாகிறோம் நம்ம. ஆ. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ம், ம்,
மன்னிக்கணும். ம் வாழ்க வளமுடன். சோ என்ன நடக்குதுன்னா, தவம் மட்டும் செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதிகாசத்துல ராவணன் ம் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு தவசீலர், அப்படி ம் ஒரு தவசீலரா. ஆனாலும் அவர் வந்து மாற்றான் மனைவி அந்த பெண்பால் அந்த அந்த ஒரு பெண்ணாசையினால என்ன அகத்தாய்வு பண்ணல. ம் அகத்தாய்வு பண்ணியிருந்தாருன்னா அந்த அந்த ஆசைக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார். ம் அதனால அவர் வந்து சரித்திரத்துல வேற விதமா இடம் பெற்றுட்டார். ம் இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா இடம் பெற்றுட்டார். கோபம் ம் சொன்னா துர்வாச முனிவரை சொல்லுவோம். ம் உடனே சொல்லுவோம் விஸ்வாமித்திரர் துர்வாச முனிவர்லாம் சினத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். என்ன ம் காரணம்? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தவம் பண்ணாங்க. அப்படி அப்படி நெல்லு சாம்பலா போன உடனே போட்டு சாம்பலாடுவாங்களாம். அந்த மாதிரி ம் அவங்களுக்கு ஆற்றல் அதிகம். ஆனா அகத்தாய்வு பண்ணாத காரணத்தினால இந்த வேண்டாத குணங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெறும். ம் ஆனா என்ன பண்ணுவோம், விழிப்புணர்வோட நமக்கு இப்ப சொன்னீங்க பாருங்க, எனக்கு விழிப்புணர்வு கிடைக்குதுங்கிறீங்க. ம் ஆனாலும் முழுமையா விடுபட முடியல பாத்தீங்களா? நான் எப்படி விடுபடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது நம்ம அகத்தாய்வு பயிற்சி எடுத்துக்கணும். அகத்தாய்வு ம் பயிற்சி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு குணத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். யார் மேல ம் இப்ப கோபம் சொன்னீங்க, யார் மேல எல்லாம் எனக்கு கோபம் வருது, என்ன காரணம், மூல காரணம் என்ன? அந்த கோபத்துல ம் இருந்து நான் எப்படி, நீங்க இந்த தினமும் இந்த ஸ்பீச் எல்லாம் கேளுங்க. நம்ம ஆன்லைன் வகுப்புள்ள பேராசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வகுப்புகள் நான் ஸ்பீச் கேக்குறேன் கொடுக்குறாங்க. மேம். அதெல்லாம் நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிங்க. ம் ஒரு இந்த கோபம்ங்கிற ஒரு குணம் மட்டும் எடுத்துக்கலாம். நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா? பேராசை, ம் ம் சினம், ம் கடும்பற்று, முறையற்ற ம் பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற 6 தீய குணங்கள் சொல்றாங்க. இப்ப ம் நம்ம சினம் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். இந்த 6 தீய குணங்களும் நற்குணங்களா மாத்த முடியும். எப்போ? தவத்தோடு கூடிய தற்சோதனையும் செய்யும் பொழுது. ம் 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 இல்லைன்னா நாமளும் வந்து ஒரு விஸ்வாமித்திரர் மாதிரி, ஒரு துர்வாச முனிவர் மாதிரி, ஒரு ராவணன் மாதிரி அந்த நிலையில தான் இருப்போம். ம் 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 இங்கேயே இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளோட குரு வந்து நமக்கு இந்த அகத்தாய்வு கொடுத்திருக்காங்க. அப்ப ம் சினம் தவிர்த்தல் பயிற்சியாவே கொடுத்திருக்காங்க. எப்படி ம் அதை பயிற்சி பண்றது? சினம் வராம நான் விழிப்புணர்வோட எப்படி இருப்பேன்? அப்ப நான் ம் தவமே செய்யாம தற்சோதனை மட்டும் பண்ணினேன்னா நான் விழிப்பு ம் நிலைக்கே போக மாட்டேன். ஆ தவம் செய்யும் போது எனக்கு என்ன ஆறுது? என்னோட மன அலைச்சல் விளைவு குறைய ஆரம்பிக்குது. ம் இப்ப மன அலைச்சல் விளைவு குறையும் பொழுது நான் ஆல்பா நிலைக்கு போறேன். ம் ஆக்கினை துரியம்லாம் ஆல்பா நிலை. அப்ப ம் ஆல்பா நிலைக்கு போகும்போது நான் விழிப்பு நிலைக்கு வரேன். என் விழிப்பு நிலைக்கு நான் போறேன். இப்ப விழிப்பு ம் நிலையில இருக்கும் பொழுது நான் செய்த செயல்களை நான் அசை போடுறேன், ஆராய்ச்சி ம் பண்றேன், சிந்திக்கிறேன். ஓ, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணினேன், இந்த இடத்துல அவங்க சைடு பிரச்சனை, அவன் பிரச்சனை இருந்தா கூட நான் விட்டு கொடுத்து போறேன். நான் தப்பு ம் செஞ்சேன்னு நான் திருத்திக்கிறேன். நான் ஏன் அவங்க கிட்ட கோவப்பட்டேன்? கோவமே படக்கூடாது. இனி கோபம் வருது. யார் மேல எல்லாம் நான் கோவப்படுறேன்? என்ன காரணத்தினால கோபம் வருது? இனி சினம் எழும்போதெல்லாம் அவர்களை உடனே அவங்கள வாழ்த்தி நான் சினம் வராமல் நான் என்ன காப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள், இது போற நிறைய விஷயங்கள் நமக்கு அகத்தாய்வுல சாமிஜி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஆசைக்கு கொடுத்திருக்காங்க, ஆசைப்படணுங்கிறாங்க. ஆனா அளவோடும் முறையோடும். அவங்க ம் சொல்றாங்க பிரம்மஞான வகுப்பு வந்திருக்கீங்கன்னா இங்க வரணுங்கிறதும் ஒரு ஆசைதான். சோ எந்த மாதிரி இருக்குன்னு இல்லையா? நமக்கு மனிதர்களாக பிறந்துட்டோம், இந்த உடல்ல உயிர் சிக்கிட்டு இருக்கு, நம்ம பிறந்தாச்சு, வாழ்ந்தாக வேண்டும், நமக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு, நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்கு நமக்கு பொருள் ஈட்டணும், எல்லாமே இந்த இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தாகணும், இயற்கை தேவைகள்லாம் இருக்கு. அப்போ நமக்கு இந்த எல்லாமே இச்சை உண்டு. இச்சை என்பது இயற்கைங்கிறாங்க சுவாமிஜியோட இந்த வரி. இது இச்சை ம் என்பது இயற்கை. ஆனா நான் எப்படி அனுபவிக்க போறேன்? அளவோடும் முறையோடும். அப்போ ம் ஒன்னொன்னுக்கும் கொடுத்திருக்காங்க நமக்கு மனவள அகத்தாய்வு பயிற்சிகளை. சோ இது நம்ம பண்ணும்பொழுதுதான் நம்ம முழுமையா இந்த குணங்கள்ல இருந்து வெளில வருவோம். ஆராய்ச்சி ம் பண்ணுவோம். ம் ஆராய்ச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்போதைக்கு அப்போது நம்ம தற்சோதனை பண்ண ஆரம்பிப்போம். சோ சைலன்ஸ் இருக்கே, சைலன்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மௌனம்ங்கிறது தவமும் தற்சோதனையும் தான் மௌனம். எந்த அளவுக்கு நம்ம மௌனமா இருந்து உள்முகமாக நம்ம உள்ள திரும்பி பாக்குறோமோ அப்பதான் ம் நமக்கு இருக்கிற விஷயங்களே தெரியும். அடுத்தது வந்து நான் தவம் செய்தா கூட எனக்கு கண்டிப்பா எண்ணங்கள் நிறைய வரும். மேலோட நிறைய நமக்கு தேவையில்லாதல, ஏன்னா அந்த புலன் வயப்பட்ட நிலையில தானே இருக்கும். மனநிலைச்சூழல் ம் எப்படி இருக்கு? பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா, டெல்டான்னு போகுது. சோ ம் பீட்டா வேவ்ங்கிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. சோ அங்கதான் நமக்கு எக்கச்சக்கமான பதிவுகள் அப்படி இன்டென்ஸா இருக்கு. சோ அந்த கடந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு, நீங்க வடக்க இருக்கீங்க, நார்த்ல இருக்கீங்க, உங்க ம் ஊருக்கு நான் வரேன்னா இங்க ட்ரெயின் ஏறி நான் வரும்போது என்னெல்லாம் ஸ்டேஷன் பாக்குறேனோ அதெல்லாம் கடந்து உங்க ஊர்ல வந்து நான் இறங்கிடுறேன்.
திருப்பி நான் அங்கே ரிட்டர்ன் வரும்போது நான் கடைசியா இறங்கும் போது பார்த்த ஸ்டேஷன்ல பார்த்துட்டே தான் திரும்பி வரணும். சோ அது அப்படிதான் அது. சரிங்களா? அப்போ என்ன, அது போல நாம் போட்ட பதிவுகள், மேல இருக்கிற பதிவுகள் எழுச்சி பெறும். அதையெல்லாம் ஒதுக்கிட்டு மனதை அதுல கவனம் செலுத்தாம மனதை இன்னும் உள்முகமா திரும்பி இறங்க தவம் செய்ய செய்ய அந்த நிலை இது பழக்கமாகும் போது நமக்கு எளிதாக அந்த தவ ஆழ்வுக்கு நம்ம போக முடியும். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன நம்ம கிட்ட தேவையில்லாத குணங்கள்லாம் வேண்டாத குணங்கள் நற்குணங்களாக மாற்ற பெற ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வச்சேன். நான் ஆக்சுவலி ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சுட்டேன். பட் இது நீங்க ரொம்ப தேவையான ஒண்ணு கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அப்புறமா கூட நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்லி முடிக்கணும். சரிங்களா? சரிங்களாம்மா? இதுலதான் டவுட் இருக்கா? நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். லட்சுமி மூர்த்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எனக்கு நிறைய ஆகினை பண்ணும் போது எனக்கு கிடைச்சது என்னன்னா, நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எனக்கு கிடைச்சதுமா. அப்புறம் வந்துட்டு துரியம் பண்ணும் போது அப்படியே வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மள வந்து நல்லா கைட் பண்ற மாதிரி இந்த தவம் பண்றதுல வந்து நான் நிறைய உணர்ந்தேம்மா அந்த விஷயத்த. ஒரு விஷயம் நடக்கும் போது அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளேயே வந்துருதுமா. அது 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 வந்துட்ட பிறகு நம்ம அப்புறமா யோசிச்சுன்னா, ஓ இதனாலதான் இது நமக்கு இந்த எண்ணம் முன்னாடியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்றேம்மா தவம் பண்றதுல. நான் நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கு. நானும் நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளயும் இருக்கு, ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கம்மா. தவம் பண்ணி குடும்பத்துல ஃபேமிலியா இருக்க மெம்பர்ஸ், ஈவன் எதிரிகளை வந்து வாழ்த்தும் போது நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நல்லா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. ஃபேண்டாஸ்டிக். சோ இப்ப நீங்க 2 பேரும் பேசிருக்கீங்க. இதுல இருந்து நீங்க சொன்ன பதில்லையும் பதில் இருக்கு. அதோட நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். சோ அவங்க தவம் செய்யறத பத்தி அவர்களுக்கு நான் கொடுத்த விளக்கம் உங்க பதில் கூட ஒட்டினதுதான். அதாவது நான் 3 விஷயமா பார்த்தேன் இத. 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடல் மன ஆரோக்கியம் சொன்னேன். சோ உடல் மன ஆரோக்கியம், ஏன்னா தவம் செய்யும்போது மன வலிமை கூடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ மன வலிமை கூடும் நமக்கு. இப்ப மன வலிமை, மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அது உலகம் முழுக்க ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அந்த மனம் வந்து கஷ்டப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது உடலை பாதிக்குது. அப்ப வந்து உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகுது. அப்ப தவம் செய்து அயராத விழிப்பு நிலையில் இருக்கும்போது, மனம் தெளிவோடு இருக்கும் பொழுது, சிந்தனை திறன் கூடும் பொழுது, சிந்திக்கும் அந்த தன்மை ஓங்கும் பொழுது, நம்ம அந்த தெளிவோட எப்போதுமே விழிப்பு நிலையோட எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா வச்சுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல மன வலிமை கூடுது. மனோதிடம் பெருக பெருக என்ன ஆகும், உடல் ஆரோக்கியமா கூடுது. நம்ம கிட்ட ஜீவகாந்தம் விரயம் ஆகாம இருக்கு. அப்ப வி பிகம் மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ். சோ பாசிட்டிவா நம்ம இருக்கும் பொழுது அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதுக்கு இடமே கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் வந்து உடல் மன ஆரோக்கியம் பெறுதுன்னு சொல்லி சொன்னோம். 2வது வந்து நீங்க அழகா சொன்னீங்க லட்சுமி மூர்த்தி அம்மா, குடும்ப அமைதி. நாம நல்லா இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி அப்படியே குடும்பத்துக்கு கேரி ஆகுது. நாம உடலாலையும் மனதாலையும் நம்ம வேதனைப்பட்டோம்னா அது கண்டிப்பா குடும்பத்தை பாதிக்கும், குடும்ப அமைதியை பாதிக்கும். அப்ப நல்ல தவம் செய்ய செய்ய உடலையும் உயிரையும் நம்ம வளத்தோட உடல் உயிர் வளம் காத்து ஆழ்ந்த தவம் செய்யும் பொழுது மனோதிடம் கூடும் பொழுது என்ன ஆகும், நம்ம எப்போதும் நிதானத்துல இருப்போம், இன்முகத்தோட பேசுவோம், எப்போதுமே நம்ம கிட்ட பாசிட்டிவா இருப்போம். நம்ம கிட்ட கோபமா வரவங்க கூட சாந்தமாயிடுவாங்க. எல்லாரும் நம்ம கிட்ட நம்மளோட ஆரா, நம்மளோட எனர்ஜி நல்லா அந்த பாசிட்டிவிட்டி இன்டென்சிஃபைடா ஆக 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 நம்மளோட காந்த களத்துல நுழையறவங்க எல்லாருமே அவங்களோட எந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் அது இட் வில் நாட் பியர்ஸ் அவர் எனர்ஜி ஃபீல்ட், நமக்குள்ள அது வராது. அப்போ என்ன ஆகும், அவங்களும் நமக்குள்ள வந்து நமக்குள்ள ஹாப்பி. எப்படி ஒரு ஹாப்பி என்டிங் மூவி பார்த்தா நம்ம மனசு சந்தோஷமா இருக்குமோ, ஒரு காமிக்கல் மூவி பார்த்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா ஒரு லைட்டா ஃபீல் பண்றோமோ, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கும்போது எப்படி மனம் லைட்டா இருக்கோ, அது அந்த மனதோட நுட்பம் அது. எதை காண்கிறதோ அதுவே ஆகிரம், எதை பார்க்கிறதோ எதை கேட்கிறதோ அதுவே ஆகிரம், எதை நினைக்கிறதோ அதுவே ஆகும். அப்ப அது மனதோட நுட்பம். சோ அப்ப நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கும்போது
நம்மளை நோக்கி நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளை நோக்கி வருவர்களும் அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள வந்துருவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா குடும்ப அமைதி காக்கப்படும். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா, குறிப்பா உங்கள்கிட்ட சொன்னது நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். இந்த பிறவியே வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினையின் பயனாக தான் பிறவியே. நாம ஓப்பனிங் பேலன்ஸோட வந்திருக்கோம். எல்லாருக்குள்ளயுமே அந்த ஓப்பனிங் சஞ்சிதத்தோட தான் வந்திருக்கோம். பதிவுகளின் அடையாளமாக சாமிஜி என்ன சொல்றாங்க? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இதுதான் நம்ம பதிவுகளின் அடையாளமா நமக்கு தெரியுது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம அவ்வளவு பியூரா நம்ம இது இருந்ததுன்னா நம்மளாம் அந்த பாவ கணக்கே இல்லாம ஜீரோவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்கதான் வந்து மகான்களாக பிறக்கிறாங்க. சித்தர்களாக, மகான்களாக, யோக புருஷர்களாக பிறந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றி அவங்களோட பதிவை நல்லிஃபை ஆக்கிட்டு அவங்க இறைநிலையோட கலந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே பதிவுகள் இருக்கு. அது என்ன ஆகும்? நாம வந்து நம்ம தவம் செய்ய செய்ய அந்த உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது பதிவுகளின் தாக்கம் முதல்ல குறைவா இருக்கும். அனுபவிச்சே ஆகணும். ஆனா அதோட வலி கம்மியா இருக்கும். தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தாங்கிக் கொள்ளும் திறன் கூடும். ஒண்ணு. ரெண்டாவது, நாம அந்த மாதிரி அந்த தாங்கி கொண்டோ அதை கடந்தோ அந்த இன்னும் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் போகும்போது துரியாதீத தவம் பண்ணும்போது முக்களங்கங்களும் போகுங்கிறாங்க. சோ அங்க இன்னும் கர்மத்தை அடியோடு அழிக்க முடியுங்கிறாங்க. ஜெனட்டிக்ல இருக்கிற காயக்கல்பம் பண்ணும்போது ஜெனட்டிக்கா வர டிசீஸ் கூட போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது போல நம்மளுடைய கர்மா எல்லாமே அதுல கழியுங்கிறாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறம், நம்ம மிச்சம் வச்சோம்னா நமது சந்ததியினருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம்? பாவ பதிவுகளையா, புண்ணிய பதிவுகளையா? அப்ப தவம் செய்து தவத்திற்கு உடலை தயார் செய்து உயிர் வளம் காத்து ஆழ்ந்து தவம் செய்து தவ ஆழ்வினில் அந்த தவ உணர்வோட தற்சோதனையும் செய்ய செய்ய நாம தூய்மை பெற பெற என்ன ஆகும்? நம்ம கருமையம் நாமன்னா யார்? நம்ம கருமையம் தூய்மை அடையுது. ஏன்னா எல்லாம் அங்கதானே பதிவாகுது. ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நமக்குள்ள ஒரு சின்ன சிப் இருக்குல்ல, அந்த சிப்ல அத்தனையும் இருக்கு. சோ அதுல இருந்து நமக்கு வேண்டாதெல்லாம் வெளியில போகும். ஒரு பாக்ஸுக்குள்ள 10 பென்சில் வைக்க முடியும். 10 பென்சில் தான் கெப்பாசிட்டி. 10 பென்சில்ங்கிறது நெகட்டிவிட்டி. நான் ஒரு 4 பேனாவை கொண்டு வந்து வைக்கிறேன். நான் இந்த நல்ல காரியங்களை எண்ணங்களை தூய்மையா வச்சிருக்கேன், நான் பாசிட்டிவ் ஆயிட்டேன். 4 பேனா வைக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா 4 பென்சில் வெளில போயிடும். இந்த 4 பேனா உள்ள போகும். போக போக என்ன ஆகும்? அத்தனையும் பேனாவா மாறிடும். ஐ மீன் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, புண்ணிய பலன். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுதான் நம்ம எப்படி போகும்? குழந்தைகளுக்கு போகும். எப்படி நம்மளோட சொத்து எப்படி போதோ, நம்ம வீடு வாசல் வச்சிருக்கோமோ, அப்போ ஒரு 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 இன்னொரு கிளாஸ் ஒன்று கலந்துட்டப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், சொத்தே இல்லாதவங்க கருவில் ஜனிச்சாங்க, கருவில் சுமந்தாங்க, பெத்தாங்க, வளர்த்தாங்க, ஒரு நிலை வரைக்கும் கொண்டு வராங்க. வேண்டானாலும் பிள்ளைங்களுக்கு கர்ம வினை பதிவுகள் போயே தீரும். சாமிஜி சொல்றாங்க, பிள்ளைகள் தான் தாய் தந்தையரோட அடுத்த பிறவிங்கிறாங்க. மகரிஷியோட கான்செப்ட் அது. நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க புத்தகங்கள், மனவளக்கலை 1, 2, 3 பாகம் வாங்கி படிச்சு பாருங்க. அப்போ நம்மளோட கர்ம வினை பதிவுகள் குழந்தைங்களுக்கு கேரியாது. என்ன கொடுத்துட்டு போறோம் குழந்தைங்களுக்கு? அப்ப நாம் நல்ல தவம் செய்து சுவாமிஜி கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் அவர்கிட்ட சரண்டர் ஆகி நம்ம பயிற்சிகள் செய்ய செய்ய, நல்ல தவம் செய்ய செய்ய நமது கர்ம வினை பதிவுகள் நம்மளுடைய கருமையும் தூய்மை பெற பெற நமது சந்ததியினருக்கு நல்ல பதிவுகளை விட்டு போவோம், விட்டு செல்வோம். அப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன ஆகும்? நமக்கு இந்த பிறவி பிறந்தது நோக்கம் புரிஞ்சிடும். மன அமைதி, தனி மனித அமைதி, குருவின் கனவினையும் நனவாக்குறோம். அவருக்கு உலக அமைதி தனி மனிதில ஆரம்பிக்குது. நாம அமைதியோட மன அமைதியோட இருந்து குடும்ப அமைதி காத்து உலக அமைதிக்கும் நம்மளால சேவையை செய்வோம்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். சோ தவத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். மிக்க நன்றி. யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிப்போம். சரி பவித், நன்றி. வாழ்க வளமுடன். Parents were having only ஐயா போட்டிருக்கீங்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாம் பவித்ராமா, மணி ஆயிடுச்சு.
ஐயா, நீங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க ஐயா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. ஜூம் ஐடி போட்டு வந்திருக்கீங்க. ஆமா மேம். நான் கார்த்திகா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் கார்த்திகம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் மேம். இப்போ என்னன்னா நான் வந்து அக்னியும் சாந்தி தவமும் எடுத்துக்கிட்டேன். துரிய தவம் எடுத்துக்கல. சரி அதுக்கு போகணும், அதுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். சரி பிளஸ் எனக்கு வந்து இந்த ஆன்சைட்டி அண்ட் ஃபியர்னஸ் இஷ்யூ இருக்கு. எனக்கு சரி முன்னாடி என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து சாந்தி தவம் மட்டும் பண்ண சொன்னாங்க. இப்ப நான் ரெகுலரா வந்து இந்த கால்ல 6 o'clock கால்ல ஜாயின் பண்றேன். சோ இப்ப சரி. நான் வந்து இங்க வேரியஸ் தவம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நான் வந்து ஆமா. ஆல்வேஸ் சாந்தி தவம் பண்ணணுங்களா, ம். இல்ல எப்படி என்னோட தவம் நான் ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு? உங்களுக்கு இப்ப நீங்க தான் உங்க மதுரை ஊருக்கு போயிருக்கீங்களா? ஆமா மேம், ஊருக்கு போயிருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மன்னிக்கணும், ஒரு கால் வந்திருக்கு. நீங்க நீங்க தானே சொன்னீங்க ஊருக்கு போயிருக்கேன்ட்டு. இல்ல மேம், நான் இப்பதான் சொல்றேன். ஆனா ஊர்ல தான் இருக்கேன். என்னோட ரீசனும் அதுதான். பட் நான் சரி, முன்னாடி என்ன நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் எனக்கு இப்போ சரி. ஊர்ல இருக்கிறதா. சரி, நீங்க துரிய தீட்சை எடுத்துக்கோங்கம்மா. நான் என் நம்பர் போடுறேன், எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு உங்களோட இஷ்யூ நான் அட்ரஸ் பண்றேன் அப்புறமா. சரி, சரிங்களா? ஓகே. நம்ம பயிற்சிகள் இப்ப அம்மா சொன்னதுக்கு, அம்மா துரிய தீட்சை எடுத்து அம்மா அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாமே நீங்க தொடர்ந்து காயகல்பம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யுங்கம்மா. அதனை தொடர்ந்து நமக்கு தவங்களும் செஞ்சுட்டு வாங்க. நீங்க இப்ப சாந்தி மட்டும் செஞ்சுட்டு வர நீங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒரு யோசனை என்ன சொல்றேன்னா, காலையில் துரியம் பண்ணிட்டு ஆக்கினை தவம் பண்ணிட்டு மாலை சாந்தி பண்ணுங்களேம்மா. அந்த மாதிரி பண்ணுங்களேன். சரி, சரிங்களா? காலையில ஆக்கினை தவம் பண்ணுங்க. நல்ல நாடி சுத்தி நல்லா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கம்மா. காலங்கத்தால் எழுந்த உடனே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தொடர்ந்து நிதானமா மூச்சை இழுத்து அதோட நிதானமா மூச்சை வெளியில விடுங்க. சரிங்களா? நாடி சுத்தி பண்ணுங்க. நாடி சுத்தி தன்னோட சுத்தி பண்ணி காலைல ஆக்கினை தவம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது மாலை வந்து அது மாதிரி 10 நிமிஷம் நாடி சுத்தி பண்ணுங்க. பண்ணிட்டு சாந்தி தவம் பண்ணுங்க. இங்க எந்த தவம் எடுத்தாலும் சரி, நீங்க மனம் சாந்தியில வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு நீங்க எப்ப ரிட்டர்ன் வரீங்களோ, உங்களோட இதை விட எவ்வளவு சீக்கிரம் துரியம் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. சரி, ஓகேங்களா? சரி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. Thank you. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பவித்ரா அம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அனைவருக்கும் பயனுள்ள தகவல்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான உரை அம்மா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சிகளை செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணி சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனம் மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.